பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். பாருங்க, இந்த வசனத்தோட நம்ம ஆழத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மனிதனின் தற்போதைய சரீரத்தை, நம்மளுடைய சரீர உடம்பு, இந்த சரீரத்தையும் விசுவாசிகளுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கும் மகிமையான நித்திய சரீரம், அதுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். நம்முடைய வீடு இது தற்காலிக வீடுனா நம்மளோட சரீரம் நிரந்தரமானது. ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை அங்கே வச்சிருக்காருங்கிறது நம்மளோட மகிமையின் சரீரத்தை ஒப்பிட்டு கூறுகிறார். ஆமென். பாருங்க, பூமிக்குரிய நம்முடைய கூடாரமாக்கிய வீடு அது தற்போதைய நம்மளுடைய சரீரத்தை பற்றி இங்கே சொல்கிறார். பவுல் மனித உடலை ஒரு கூடாரமாக அவர் அழைக்கிறார். கூடாரம், இந்த கூடாரம் நிரந்தரமானது அல்ல. எளிதில் கிழியலாம், சேதமடையலாம். ஒரு காலத்திற்கு மட்டுமே இது பயன்படுத்த முடியும். அதே போல் நமது சரீரமும் வயதாகிறது, நோய்படுகிறது, ஒரு நாள் மரணமடைந்து போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாமே. பாருங்க, பழைய கூடாரம் கிழிந்தால் புதிய கூடாரத்தை அமைப்பது போல இந்த நம்மளோட சரீரம் அழிந்தாலும் தேவன் புதிய மகிமையான சரீரத்தை தருவார். ஆமென். அழிந்து போனாலும்னா என்னது? மரணம் முடிவு அல்ல. பாருங்க, விசுவாசிக்கு மரணம் ஒரு முடிவு கிடையாது. அதுக்கு ஒரு சேஞ்சஸ், அது மாற்றத்தோட ஒரு கேட், அதுக்கு வேறு விதமாக ஆண்டவர் ஒரு துவக்கத்தை வச்சுருக்கார். ஆமென். பாருங்க, இவ்வுலக வாழ்க்கை முடிந்தாலும் தேவனுடைய திட்டம் முடிவதில்லை. ஆமென். வசனம் நாம் பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஒரு பட்டாம்பூச்சி அதன் கூட்டை விட்டு வெளியே வருவது போல விசுவாசி மரணத்தின் மூலம் மகிமையான நிலைக்கு செல்கிறான். அல்லேலூயா. அப்போ மரணம் ஒரு முடிவு கிடையாது. தேவனால் கட்டப்பட்ட வீடு என்பது உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வீடு மனிதனால் கட்டப்பட்டது அல்ல. இந்த வீடு தேவனால் கட்டப்பட்ட தேவனுடைய செயல். அந்த இதில் எந்த பாவமும் கிடையாது, அழிவே கிடையாது, மகிமை உள்ளதாக இருக்கும். ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும் என்று சொன்னபடி இந்த அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற நம்மளுடைய தற்போதைய இந்த சரீரம், நம்முடைய இந்த சரீரம் அதுக்கப்புறம் அழிவில்லாத ஒரு சரீரமாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. கைகளினால் உண்டாக்கப்படாதது அப்படின்னா என்னது? தெய்வீகமானது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மனித கைகளால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் தேவன் தருவது நித்திய வீடு. ஆமென். மனித முயற்சியால் அது பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய கிருபையின் மூலமாக தான் அந்த ஒரு கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது பரலோகம் நமக்காக உண்டாக்கப்படுகிற ஒரு பெரிய மகத்துவமான ஒரு தயாரிப்பு. ஆமென். பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் நித்தியமான ஒரு வீடு. விசுவாசியோட நம்பிக்கை அதுதான். அல்லேலூயா. பூமியில் உள்ள அனைத்தும் தற்காலிகமானது, அது நிரந்தரம் கிடையாது. இந்த காணக்கூடிய உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவன் கொடுக்கிற வீடு அதுதான் நித்தியமானது, அழிவில்லாதது, மகிமையாக நிறைந்தது. அது காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. ஆமென். பாருங்க, வசனம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நமது சரீரம் நிரந்தரமானது அல்ல. இந்த பூமியில் இருக்கிற சரீரம் நிரந்தரமானதல்ல. மரணம் விசுவாசிகளுக்கு ஒரு முடிவு அல்ல, அது இன்னொரு பகுதியின் துவக்கம். தேவன் நமக்காக நித்திய வீட்டை ஆயத்தமாக்கி வைத்துள்ளார். அந்த நித்திய வீடு என்பது மகிமையின் சரீரம். பரலோக நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. பரலோகத்தின் நம்பிக்கை வைத்து தான் நாம் மரித்தால் இன்று மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்வோம் என்ற அந்த விசுவாசத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இந்த தற்காலிகமான இந்த உலகை விட நித்திய மகிமையை நோக்கி நாம் அனுதினமும் அதற்காகவே அந்த எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாம் எடுத்துட்டிங்கன்னா பூமியிலே பரதேசியாய் வாழ்ந்து பரலோக நகரத்தை எதிர்பார்த்தார். ஆமென். ஸ்டீஃபன் நம்ம இவரை எடுத்திங்கன்னா அவர் அந்த ஸ்தேவான் மரண நேரத்திலும் பரலோக மகிமை பார்த்தார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவோடு இருக்க விரும்பினார். இதன் வழியிலே நாமும் அந்த எப்படி பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி என்ன பாடுகள், துன்பங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் கிறிஸ்துவை கண்முன் வைத்து ஓடினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, நாம் இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமல்ல. இதெல்லாம் டெம்பரவரியானது. இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழிவில்லாத ஒரு சரீரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம், காணக்கூடாத உலகமாகிய பரலோகத்தை நாம் வாஞ்சித்து ஓடுகிறோம். நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நாம் கிறிஸ்துவை முன்வைத்து நான் ஓடுகிறேன் என்றால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பாருங்கள், இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விசுவாசியின் மகத்தான ஒரு நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. இந்த பூமிக்குரிய இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்தாலும் தேவன் பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அழிவில்லாத மகிமையான நித்தியமான வீட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். இதுவே நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையின் வெற்றி. அல்லேலூயா. அதை நாம் சுதந்திரித்து கொண்டவர்களாக அனுதினமும் இந்த வெற்றி பயணத்திலே இந்த எண்ணத்தோடு நாம் ஓடுவோமா? ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே நாம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிறாராக இருக்கிறார். ஆமென். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதவே ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய எங்களுடைய வீடு, இந்த கூடாரம் ஆண்டவரே அழிந்து போனாலும் ஆண்டவரே அப்பா உம்மாலே கட்டப்பட்டாக அப்பா உம்முடைய கைகளாலே அப்பா இது மனிதர் உள்ள கைகள் அல்ல, உம்முடைய கைகளினாலே உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய வீட்டை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு ஓடும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த விசுவாச நம்பிக்கையில் நாங்கள் பலப்பட்டு ஓடுவதற்கு ஆவியானவரே எங்களை அனுதினமும் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஜீவன் தந்தவர் நீர், பலன் தந்தவர் நீர். ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த காணக்கூடிய உலகத்தை கண்டு நாங்கள் விழுந்து போய்விடாதபடி, காணக்கூடாத உலகம் ஒன்று இருக்கிறது அப்பா தேவனே, உம்மை நாங்கள் இருதயத்தில் வைத்து அப்பா உம்முடைய வசனத்தை நாங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து கொண்டு அதன்படி நாங்கள் வாழ்க்கையில் வாழ ஆண்டவரே சாட்சியை நடக்க ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டின் துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து அருளுகிற கிருபைக்காய் உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. எங்களோடு அப்பா வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இந்த நாளை ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுவதும் கிருபையாக எங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.